நாம கேட்கிற ஒன்றே ஒன்று, கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கியிருக்கிறீர்களா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. இரண்டாவது, ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது 20வது ஆண்டு, இன்னைக்கு 26வது ஆண்டு, 2020 2026, அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது, உரவிலை உயர்ந்தாச்சு. டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்திருக்கிற ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. பொருந்துற மாதிரி சொல்லுங்க. ஒரு கதையை மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. முதலே தெரிஞ்சுக்கல, மாற்றி மாற்றி உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு, நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டும். தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அது போன்ற பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல உங்களுக்கு தெரியும், உர பற்றாக்குறை வருகிற போது தமிழ்நாட்டிலே எங்கும் உரம் கிடைக்கவில்லை என்ற நிலையில கூட அன்றைக்கும் இதே மானியத்தை தான் நீங்கள் உயர்த்தினோமே தவிர வேறொன்றும் இல்லை. இப்போது புரிந்து கொண்டால் சரி. மாண்புமிகு உறுப்பினர் விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக நாங்கள் அறிவிப்பு கட்சி சார்பாக அறிவிச்சிருக்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளர்களுடைய அறிவிப்பிலே பார்த்தீங்கன்னா சென்னையை தவிரன்னு வரும். அதனால நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சென்னையில் குடியிருக்கிறதுனால A to Z இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்து கத்துக்குவாரு. இப்ப எனக்கு தெரியல. இந்த நடப்பு ஆண்டுல விவசாயிகள் நெல்லுக்கு பயிரிடுகிற அடி உரம் இருக்கு இல்லையா, 20க்கு 20, பாமணி 20-20ன்னு பேர். ஒரு மூட்டை 50 கிலோ எவ்வளவு உயர்ந்திருக்கு தெரியுமா? 650 ரூபாய் உயர்ந்திருக்கு. ஒரு மூட்டை யூரியா 200 ரூபாய் உயர்ந்திருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் எந்த வேலைக்குமே உள்ளூர்ல வேலைக்கு ஆட்கள் கிடைக்கல. இப்ப நான் நடவு நடுறேன்னு சொன்னா ஒண்ணு இயந்திர நடவு நடணும், இல்லைன்னா மேற்கு வங்காளத்திலிருந்து ஆள் வருவாங்க. அப்புறம் மின்சார கட்டணம் 2 மடங்கு உயர்ந்து போச்சு. டீசல் இல்ல பயன்படுத்துறாங்க, டீசல் பாத்தீங்கன்னா 105 ரூபாய் 110 ரூபாய்ச்சு. ஆக பூச்சி மருந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. பூச்சியும் அதிகரிச்சிருச்சு, பூச்சி மருந்தும் அதிகரிச்சிருச்சு, நோய் மருந்தும் அதிகரிச்சிருச்சு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மருந்து அடிச்சாதான் நெல்ல பயிரை காப்பாற்ற முடியும் என்கிற நிலை இருக்கிறது. நான் இந்த வறட்சியில 16 ஏக்கர் நடவு செய்திருக்கிறோம். டைரக்டர் வந்தாங்க, தோட்டக்கலை டைரக்டர் வந்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. இப்போ இந்த எரிச்ச வெயில்ல மழையே இல்லாததுனால நம்ம இருப்பு வச்ச தண்ணிய பாய்ச்சறதுனால இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பேரவைத் தலைவர் 2 பக்கம் கடலுங்க, ஒரு பக்கம் கிழக்கையும் ஒரு பக்கம் தெற்கையும், 2 பக்கம் கடல்ல கடல் காற்று வீசுறதுனால நல்ல தண்ணியே உப்பு தண்ணியா மாறிடுது. அதனால நிலத்துல பாதி வரைக்கும் பயிர் இருக்கும், பாதி வரைக்கும் செத்து போச்சு. டைரக்டர் பார்த்தாங்க, தோட்டக்கலை டைரக்டர் பார்த்தாங்க, கலெக்டர் பார்த்தாங்க, விவசாயத்துறை மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் சொன்னார் என்னமோ தெரியல, பார்த்தாங்க. ஆக விவசாயிகளின் பாடு என்பது மிக 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 கஷ்டமான கண்ணீர் விடுகிற ஒரு நிலை இருக்கிறது. இது ஏதோ நிலம் இருக்குது, வேற வேலை இல்லை, வேற வழி இல்லை, அதுல நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது தான் உண்மையை தவிர, ஈரோட்டில் உங்களுக்கு தென்னை மரம் பொத்து பொத்துன்னு உழுவுது, காய் மஞ்சள் காய்க்குது, கறிக்குது, எல்லா விதமான பணப்பயிர் உங்களுக்கு இருக்கு. எங்கள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. பார்த்தவங்களுக்கு தெரியும், வேலிக்கருவ பயிர் தான் இருக்கு எங்கள்கிட்ட, சீம காட்டாமணி தான் இருக்குது, ஆகாய தாமரை தான் இருக்குது. அதை அழிக்கணும்னு கேட்கிறோம், அதுக்கும் நீங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதையும் அழிக்கல. ஆக விவசாயிகள் 100% அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இங்கே பதிவு செய்யும்.